எல்லாம் இறைவன் செயல், அவனன்றி ஓரணுவும் அசையாது. புத்தாண்டு பலன்கள் போன பாட்டுல மேஷம் முதல் கன்னி வரைக்கும் சொல்லியிருக்கிறேன். இப்போ துலாம்ல இருந்து மீன வரைக்கும் சொல்றேன். இந்த வருஷத்துல கிரக மாற்றங்கள், சனி எந்த விதமான மாற்றம் இல்லை, அவர் மீனத்துல தான் இருக்கிறார். திருக்கணித பஞ்சாங்கப்படி மீனத்துல தான் இருக்கிறார். ராகு கேதுகள் பெரிய மாற்றம் கிடையாது. டிசம்பர் 5 வருஷத்தினுடைய கடைசி, அது அப்புறம் அடுத்த புத்தாண்டுல சேர்த்துக்கலாம். குரு பகவான் மட்டும் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கிறார். மிதுனத்துல பகை பெற்று இருக்கின்ற குரு பகவான் அடுத்து கடகத்தில் வந்து உச்சம் பெறுகிறார். கடகத்தில் வந்து உச்சம் பெறுகிறார். இப்ப இருக்கிற குரு பகவானுக்கும் அடுத்து கடகத்தில் உச்சம் பெறுகின்ற குரு பகவானுக்கும் நிறைய மாறுதல். எல்லா ராசிக்கும் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கும், ஒரு சில ராசிகளை தவிர. ஏன்னா குரு முழுமையான பலம் பெறுவதும் ஸ்தான பலம் சில ராசிகளுக்கு கிடைக்கும், சில ராசிகளுக்கு பார்வை பலத்தால் பல நன்மைகள் கண்டிப்பாக. இப்போ துலா ராசி, துலா ராசி ஏற்கனவே 6ல சனி, தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள், வளர்ச்சிகள் எல்லாம். 10ஆம் இடத்துல இப்ப 9ஆம் இடத்துல இருக்கிற குரு, துலா ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிற குரு சகல சௌபாக்கியத்தை கொடுத்து, துலா ராசியை பொறுத்தவரைக்கும் பெரிய பாதிப்புகள் எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லா கிரகங்களும் அவங்களுக்கு சாதகமானாங்க. அடுத்து வருகின்ற குரு பயிற்சி மிகப்பெரிய முன்னேற்றம். இல்ல ரிஷபராசிக்கும் துலா ராசிக்கும் தான் மிகப்பெரிய யோகம், மிகப்பெரிய. ஏன்னா துலா ராசிக்கு 6ல சனி பகவான், அடுத்து 10ல குரு பகவான் வந்து உச்சமா. துலா ராசிக்கு ஆகாத குரு பகவான் 6க்கும் 3 கூடியவன் இப்ப 10ல போய் உச்சம் பெறுகிறார். 6ஆம் இடம் தொழில்ஸ்தானம், 10ஆம் இடம் தொழில்ஸ்தானம். 6ஆம் இடம் பலமா இருந்தா ஒரு இடத்துல போய் உத்தியோகம் பண்ணி நல்ல மதிப்பும் மதிப்போட ஒரு மேனேஜர் போஸ்டுக்கு வந்து நிறைய வருமானத்தை சம்பாதிப்பாங்க. 6ஆம் இடம் பலம் பெற்றால். 10ஆம் இடம் பலம் பெற்றால் சுய தொழில் போடுவாங்க. அவ்வளவுதான். இப்ப 6 கூடிய 10ல பலம் பெறுறதுனால வேலை பார்க்கின்ற உத்தியோகஸ்தர்களுக்கு சம்பள உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும், பணவரவுகள் நல்லா இருக்கும், பொருளாதார வளர்ச்சி கிடைக்கும், சம்பள உயர்வுகள் கிடைக்கும். சுய தொழில் ஆரம்பிக்கிறவங்க சுய தொழில் தாராளமாக ஆரம்பிக்கலாம். 6ஆம் இடத்துல இருக்கிற சனி குரு பார்வை கொடுத்தால் ரெட்டிப்பு மடங்கு பொருளாதார வளர்ச்சி இருக்கும், தொழில வளர்ச்சி, அமோகமான வளர்ச்சி இருக்கும். தொழில எதிர்பாராத அளவுக்கு தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை, மிகப்பெரிய முதலீடுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அப்புறம் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால துலா ராசிக்கு சகல சௌபாக்கியம், பணவரவுகள் நன்றாக, குடும்பத்தில் அமைதி, கணவன் மனைவிக்குள் ஒற்றுமைகள் கிடைக்கும், சகல சௌபாக்கியம் கிடைக்கும். துலா ராசி இந்த வருஷம் 2026 மிகப்பெரிய முன்னேற்றங்களை காணக்கூடிய. அடுத்தது விருச்சிக ராசி. விருச்சிக ராசி ஏழரை சனி முடிஞ்சு எத்தனையோ ஆயிடுச்சு, 4ஆம் இடத்துக்கு போச்சு, இப்ப 5ஆம் இடத்துக்கு சனி போச்சு. ஆனால் மிகப்பெரிய வளர்ச்சி இல்லை, மிகப்பெரிய வளர்ச்சி இல்லை. காரணம் குருவனுடைய மாற்றங்கள் சரியாக இல்லை. குரு 8ஆம் இடத்துல இருக்காரு, குரு 8ஆம் இடத்துல இருக்காரு, 4ஆம் இடத்துல ராகு. அதனால மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கு விருச்சிக ராசி. ஜூன் மாதத்துக்கு பிறகு வருகின்ற குரு பயிற்சி விருச்சிக ராசி தலை நிமிர வைக்கும். பொருளாதார ரீதியாக அவர்கள் மிகப்பெரிய உயரத்தில் கொண்டு போய், பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய உயரத்தில் உச்சம் பெற்று 2க்கும் 5 சுபகரங்கள். விருச்சிக ராசிக்கு எல்லா நன்மைகளையும் தரக்கூடிய சுபகரம், பணவரவுகள் இல்லையா, பதவி உயர்வு, உத்தியோக அமைப்புகள் எல்லாவற்றையும் கொடுக்கின்ற குரு பகவான். குரு பகவான் ராசியை பார்ப்பது ஒரு பெருத்து விசேஷம். பாகிஸ்தானத்துல வந்து ராசியை பார்க்கறதுனால சகல சௌபாகியங்கள் கிடைக்கும், நினைத்த காரியங்கள் எளிதாக நடக்கும், பணவரவுகள் நன்றாக இருக்கும். 5ஆம் இடத்தை குரு உச்சம் பெற்று பார்ப்பதால் சனியினுடைய தாக்கம் குறையும், பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும், பூர்வீக சொத்துக்கள், வீடு வாகன வசதிகள் எல்லாமே கிடைக்கும். விருச்சிக ராசியை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய யோகம். ஏன்னா 9ஆம் இடத்துல வந்து குரு உச்சம் பெறுவது மிகப்பெரிய யோகம். 12 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பதான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. விருச்சிக ராசி சகல சௌபாகியத்தையும் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியை குரு பார்வையில் இருக்கிறார். இருந்தால் கூட
ஒண்ணும் அப்படி ஒண்ணும் இல்லை சார், சுமாரா இருக்கு, பரவாயில்லை சார், அப்படிதான் சொல்றீங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல சனி, 8ஆம் இடத்துல இருக்கிற சனி மாறி அதுல பாதி 4ஆம் இடத்துல இருக்கிற சனி. 4ஆம் இடத்துல இருக்கிற சனி நிறைய தடைகள், தொந்தரவுகள், பிரச்சனைகள் எல்லாம். குரு மாற்றம் ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு வருகின்ற குரு உங்க ராசியாதிபதி உச்சம் இருக்கு. 8க்கு வருது சார், 8ஆம் இடத்துல 8 நல்ல இல்லை, இடம் இல்லைன்னு சொன்னாங்க கூட அதை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லை. மற்ற ராசிகளுக்கு 8ஆம் இடத்துல குரு வந்தா நல்லதில்லை. தனுசு ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு வந்தா ரொம்ப நல்லது. காரணம் ராசியாதிபதி உச்சம் பெறுகிறார். ராசியாதிபதி உச்சம் பெற்று 2ஆம் இடத்தை பார்ப்பாரு, 4ஆம் இடத்தை பார்ப்பார், 12ஆம் இடத்தை. பார்வை பலத்தால் லாபம் பெறுகின்ற ராசி தனுசு ராசி. ஏன்னா 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல பார்த்தா விரயங்கள் இருக்காது, சுப சனவுகள். 12ஆம் இடத்தை பார்ப்பது ஒரு பெருத்த விசேஷம், நிம்மதியான தூக்கம் இல்லையா, தாம்பத்திய உறவுகள் எல்லாம் அற்புதமாக 12ஆம் இடத்தை பார்க்க. 2ஆம் இடத்தை பார்க்க, 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பண வரவுகள் நன்றாக. தனுசு ராசி பணம் கொட்டும், பணம் கொட்டும். ஒண்ணுமே வேலை இல்லாதவங்களுக்கு கூட வேலை கிடைக்கும், பண வரவு நன்றாக இருக்கும். 4ஆம் இடத்துல இருக்க சனி குரு பார்ப்பதால் இந்த கண்டக சனியினுடைய தாக்கம் குறையும். வீடு வாகன வசதியில் இருக்கும், புதிய வீடு வாங்கக்கூடிய அளவுக்கு வருவீங்க. புதிய வீடு வாங்குற அளவுக்கு எங்களுக்கு அந்தஸ்து இல்லைன்னு சொன்னால் கூட புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு. குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்து குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், மனைவியை மகிழ்விப்பீர்கள், குடும்பத்தில் அமைதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். தனுசு ராசியை பொறுத்த இருக்கும் இது உன்னதமான ஆண்டாக அமையும், கவலை வேண்டாம். இப்ப அடுத்து மகர ராசி. மகர ராசி 7 சனி முடிஞ்சிச்சு, ஆனாலும் எதுவும் பெருசா நடக்குது இந்த விஷயம். காரணம் 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது, 6ஆம் இடத்துல குரு. 6இல் குரு, ஊரில் பகை. எதுக்கு எடுத்தாலும் தடைகள் இருக்கும், தொந்தரவு இருக்கும், நடக்கும் நம்ம நினைப்போம், கடைசி நேரத்துல தள்ளி. இதுதான் மகர ராசியுடைய நிலைமைகள். ஜூன் மாதத்துக்கு பிறகு மகர ராசிக்கு மிகப்பெரிய முன்னேற்றம், மிகப்பெரிய முன்னேற்றம். ராசியை குரு பார்ப்பது ஒரு பெருத்த விசேஷம். உச்சம் பெற்ற குரு ராசியை பார்க்கிறார். 3ஆம் இடத்தில் இருக்கிற சனி குருனுடைய பார்வை இருக்கிறது. 3, 6, 11 உபயஸ்தானங்கள் பாவகரங்கள் தான் மிகப்பெரிய லாபத்தை சொல்றோம். எல்லா ஜோசியரும் அதான் சொல்றோம். ஆனா ஒரு விஷயம், அது 3ஆம் இடத்துல இருக்கும், 6ஆம் இடத்துல இருக்கும், அந்த பாவகிரகங்களுக்கு ஒரு சுபகிரகங்களுடைய சேர்க்கை அல்லது ஒரு சுபகிரகங்களுடைய பார்வை பெற்றால்தான் அந்த பாவகிரகம் வேலை செய்யும். ஏன்னா சாதாரணமா தான். இப்போ மகர ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிற சனி குருவனுடைய பார்வை பெற்று மிகப்பெரிய முன்னேற்றங்களை, இது வரைக்கும் கொடுக்காத பணங்களை, கொடுக்காத முன்னேற்றங்களை கண்டிப்பாக மகர ராசிக்கு சகல சௌபாகியம் கிடைக்கும். 7ஆம் இடத்துல குரு, நீண்ட காலம் தடைப்பட்ட திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் இருக்கும், உடல் நலம் தேரும், ஆரோக்கியமா இருக்கு, சுறுசுறுப்பா இருப்பீங்க. உங்களுடைய செயலை எல்லோரும் பாராட்டுகின்ற விதத்தில் மிகவும் மேன்மை அடையக்கூடிய ராசி மகர ராசி. அடுத்து கும்பராசி. கும்பராசிக்கு மிக பெருசா ஒன்று சொல்றது இல்லை. ஏன்னா ராசியிலே ராகு பகவான், 7 கேது பகவான், கணவன் மனைவிக்குள் அடிக்கடி சண்டை சச்சரவுகள், பிரிவினைகள், இந்த நிலையில் தான் இருக்கிறீங்க. 2ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான், இதெல்லாம் நிறைய மைனஸ் கும்பராசி. அடுத்து 6ஆம் இடத்துக்கு வருகின்ற குரு கூட மிக பெருசா சாதி நிலை தரப்போறதே இல்லை. கும்பராசிக்காரர்கள் கோபத்தை அடக்கணும், விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இருக்கணும், யாரை நம்பி பணம் கொடுக்கிறது, கொடுக்கல் வாங்கல் மிகப்பெரிய நிதானம். 6ஆம் இடத்துக்கு குரு வந்து உச்சம் பெறுகின்ற குரு மிகப்பெரிய இது கொடுக்க மாட்டார். ஏன்னா கடன், புதிய கடன் வரும், பழைய கடன் அடைப்பீங்க, இவ்வளவுதான். மிகப்பெரிய முன்னேற்றம் ஒன்றும் கும்பராசி சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை. 2ஆம் இடத்துல இருக்கிற சனியை குரு பார்ப்பதால் 7 சனியுடைய தாக்கம் ஓரளவுக்கு குறையும். புதுசா எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். 6ஆம் இடத்தில் குரு உச்சம் பெறுவதால் பண வரவுகளும் இருக்கும், செலவினங்களும் இருக்கும், புதிய வேலை வாய்ப்புகள் சில பேருக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து இறுதியாக மீனராசி. மீனராசி
ஜென்மத்துல குரு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கு, மனதில் திருப்தி இருக்காது, நிம்மதி இருக்காது, குடும்பத்திலும் நிம்மதி இருக்காது, வேலை செய்யறதுல நிம்மதி இருக்காது, மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கு. தேவையற்ற செலவுகள், உடல்நிலை பாதிப்புகள் கண்டிப்பாக மீனராசி. 4ஆம் இடத்துல இருக்கிற குரு கூட ஒன்றும் பெருசா செய்யுது. அவர் 10ஆம் பார்வை தொழிலை பார்ப்பதால் ஓரளவுக்கு தொழில் வேற வேலை இல்லாம நீங்க தொழில் செஞ்சுதான் ஆகும். அந்த நிலைமையில் இருக்கு இல்லையா? வேண்டாம் வெறுப்பா தொழில் செய்யக்கூடிய நிலைமையில். அடுத்து ஜூன் மாதத்துக்கு வருகின்ற குரு பகவான் மிகப்பெரிய யோகம். ராசியை குரு பார்ப்பார். ஜென்ம குருவுடைய தாக்கம் குறையும். ஜென்ம குருவால் நடைபெற்றுக் கொண்டிருக்க தீய பலன்கள் கண்டிப்பாக மன நிம்மதி கிடைக்கும். 5ஆம் இடத்து வருகின்ற குரு சகல சௌபாகியத்தை கொடுத்தார். குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணுவீங்க. நீண்ட நாட்களாக பசங்க எந்த விதமான முன்னேற்றம் இல்லாம இருக்காங்க என்ற கவலை பெற்றோர், அந்த கவலை கண்டிப்பாக. பெண்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி சந்தோஷம் பண்ணுவீங்க. ஆம்பளை பசங்களா இருந்தாலும் கல்யாணம் பண்ணுவீங்க. வேலையே இல்லை பையனுக்குன்றதெல்லாம் நல்ல வேலை கிடைச்சி பையன் செட்டில் ஆகிட்டான்ற மன திருப்தி மீனராசி. சகல சௌபாக்கியங்களும் இந்த குரு பயிற்சியால் கிடைக்கும். உங்க ராசியாதிபதி குரு உச்சம் பெற்று ராசியை பார்ப்பது மிகப்பெரிய விசேஷம். சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். கவலை வேண்டாம். அனைத்து ராசிகளுக்கும் அனைத்து நேயர்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்.